ஓம் சாய்ராம். இந்த கலியுகத்துல இறைவனை அடையக்கூட ஒரு சிறந்த வழின்னு பார்த்தீங்கன்னா, நாம சப்தாகம் பண்றது. இது எல்லா மகான்களுமே நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ரொம்ப சுலபமா இறைவனை அடையக்கூடியது நாம சப்தாகம் பண்ணுங்க. இறைவனோட நாமத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நெறைய மகான்கள் இறைவனோட நாமத்த சொல்லி சொல்லி பல பல அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. இறைவனோட நாமத்த சொல்லியே ஒரு எரும மாட வேதம் சொல்ல வச்சிருக்காங்க. இறைவனோட நாமத்த சொல்லியே உயிர் இல்லாதவங்களுக்கு உயிர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மகான்கள் இறைவனோட நாமத்த சொல்லி சொல்லியே பல பல அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. நம்ம சாய்பாபாவும் இறைவனோட நாமத்த தொடர்ந்து ஜெபம் பண்ண சொல்லி தனக்கிட்ட வர்ற பக்தர்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. ஷிரடியில சாய்பாபா வாழ்ந்த போதே ராதாகிருஷ்ண அம்மாயி அம்மா நாம சப்தாகம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நாம சப்தாகம் அப்படின்றது தொடர்ந்து 7 நாள் இறைவனோட நாமத்தை 24 மணி நேரம் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருக்கிறது தான் நாம சப்தாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாம சப்தாகத்தை ராதாகிருஷ்ணமாய் அம்மா ராமநவமி அப்போ ஷிரடியில் ஆரம்பிச்சாங்க. இதில் நம்ம சாய்பாபாவும் கலந்துக்குவாங்க நாம சப்தாகத்தில். பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நாம சப்தாகம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ராமநவமி தான் சாய்பாபாவோட பிறந்த நாள், அதனால தான் இவ்வளோ விசேஷமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட பிறந்தநாள் ராமநவமி கிடையாது. பாபாவோட பிறந்தநாள் எப்போ அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேர் பாபாவோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் தான் பாபாவோட பிறந்தநாளாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் பாபாவோட பிறந்தநாள் இதுதான் அக்யூரேட்டாக பாபாவோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நம்ம சாய் சரித்திரத்தில் படிச்சிருப்போம். நம்ம சாய்பாபா வாழ்ந்த போது ராமநவமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் இந்துக்களை இணைக்கிறதுக்கு இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ராமநவமி அப்போ ஷிரடியில் 2 கொடி ஏற்றுவாங்க. 2 கொடி ஏற்றி தான் இப்போ வரைக்கும் ராமநவமி ஃபெஸ்டிவல் அவங்க கொண்டாடுவாங்க. ஷிரடியிலையும் பார்த்தீங்கன்னா ராமநவமிக்கு நாம சப்தாகம் பண்ணுவாங்க. தொடர்ந்து 7 நாள் நாம சப்தாகம், 7 நாள் பாராயணம், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறைய சாய் பக்தர்கள் வீட்லேயும் ராமநவமிக்கு பாராயணம், நாம சப்தாகம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நாம சப்தாகம் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் நாம சப்தாகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். பாபாவோட முக்கியமான நாட்களான ராமநவமி, குரு பூர்ணிமா, கோகுலாஷ்டமி, பாபாவோட மகா சமாதி, இந்த நாட்களில் நாம சப்தாகம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ராமநவமிக்கும் பாபாவோட மகா சமாதிக்கும் தொடர்ந்து 7 நாள் 24 மணி நேரமும் நம்ம நாம சப்தாகம் பண்ணுவோம். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள வெளிநாடுகளில் உள்ள எல்லாருமே இதில் கலந்துக்குவாங்க. தொடர்ந்து 7 நாளுமே 24 மணி நேரமே நம்ம நாம சப்தாகம் பாபாவோட நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். இதில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா பாபாவோட முக்கியமான நாளான ராமநவமிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து நாம சப்தாகம் பண்ண போகிறோம். இதில் நிறைய பேர் ஏற்கனவே கலந்துருக்கீங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்க இதில் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ராமநவமி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வருது. அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம நாம சப்தாகம் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போன்னா மார்ச் மாதம் 31ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு நம்ம நாம சப்தாகம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாட்ஸ்அப் குரூப் மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், ஈவினிங் பேட்ச், நைட் பேட்ச் அப்படின்னு சொல்லி 4 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். மார்னிங் பேட்ச் அப்படிங்கிறது காலையில் 4:30 மணிலேருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் மார்னிங் பேட்ச்சு. ஆஃப்டர்நூன் பேட்ச் அப்படிங்கிறது 10:30 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் பேட்ச்சு. ஈவினிங் பேட்ச் அப்படின்றது சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும். அப்புறம் நைட்டு பேட்ச்சு அப்படின்றது நைட்டு 10:30 மணிலேருந்து விடிய காலம் 4:30 மணி வரைக்கும். 4 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் உங்களால் நாம சப்தாகம் பண்ண முடியுமோ அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில் நான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா 4:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் உள்ள குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் மத்தியானம் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா 10:30 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஈவினிங்காக பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஈவினிங் 4:30 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நைட்டு பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு 10:30 மணிலேருந்து காலையில் 4:30 மணிக்கு உள்ள குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் காலையில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு நைட் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மத்தியானம் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இது மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமில் போயிட்டு இந்த நாம சப்தாகம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
சரி இந்த குரூப்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதில் நாங்கள் ஜாயின் பண்ணி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாபாவோட நாமத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்ற பாபாவோட நாமத்தை தொடர்ந்து 7 நாளும் நம்ம சொல்ல போகிறோம். வெறும் 20 நிமிஷம் தான் நம்ம சொல்ல போகிறோம். 20 நிமிஷம் எந்த டைம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் நீங்கள் வந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் காலையில் சொல்கிறதா இருந்தால் காலை பேட்ச், மதியம் சொல்கிறதா இருந்தால் மதியம் பேட்ச், ஈவினிங் சொல்கிறதா இருந்தால் ஈவினிங் பேட்ச், நைட்டு சொல்கிறதா இருந்தால் நைட் பேட்ச். நீங்கள் எந்த பேட்ச் வேணுமோ அந்த பேட்ச்சில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் உங்களோட பேர், உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ, ஒரு 10 மணிக்கு வேணும் அப்படின்னா 10 to 10:20 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 10 to 10:20ன்னு போட்டுட்டு கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்க நோட் பண்ணிக்குவாங்க. இதுதான் இதோட ப்ராசஸ். வேறு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமில் உள்ள பேட்சில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு அதில் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா தான் இது வந்து சர்க்கிள் கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து 7 நாள் நம்ம 24 மணி நேரம் பண்ணும்போது யாராவது இடையில ஒருத்தவங்க விட்டுட்டா கூட 7 நாளும் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த நேரத்தில் டக்குன்னு இன்னொருத்தவங்கள போட்டு நம்ம நாம சப்தாகம் பண்ண வைக்கணும். தொடர்ந்து நம்ம 7 நாள் 24 மணி நேரமும் எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ண போகிற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாம சப்தாகம் இது. இதில் நீங்களும் கலந்துக்கோங்க. இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட உங்களோட வேண்டுதல் சொல்லிட்டு, பாபா என்னோட இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்க பாபா, நான் நாம சப்தாகம் தொடர்ந்து 7 நாள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு முன்னாடி உங்களோட ப்ரேயரை வச்சுட்டு நீங்கள் நாம சப்தாகம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 7 நாள் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் மனசில் உள்ள அத்தனை பேரோட கோரிக்கையும் நிறைவேறும். பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நிறைய பேருக்கு நாம சப்தாகம் பண்ணி அவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை பாபா நிறைவேற்றுவாங்க. பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.